ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம தினமும் கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் இந்த 3 பொருட்களை போட்டு வீட்டில் ஏற்றி வைத்து நடப்பதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு சிலர் ஒரு புது வீட்டுக்கு குடி போவாங்க. அது புதுசாக கட்டின வீடாக இருக்கலாம், வாங்கின வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம். அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே நமக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காமல் இருக்கும். ஏதாவது நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் அல்லது வேலை போகிறது, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த வீட்டில் தான் ஏதோ பிரச்சனை, அதனால் அந்த வீட்டை உடனே மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நம்ம விலை கொடுத்து வாங்கின வீடோ, ஆசை ஆசையாக கட்டின வீடோ நம்ம மாற்ற முடியாது. வாடகை வீடாக இருந்தாலும் நம்ம நினச்ச நேரத்துக்கு மாற்ற முடியாது. ஏன்னா வாடகைக்கு வேறு நல்ல வீடு கிடைக்கணும். அந்த வீடு இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய யோசனைகள் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி இருப்பவங்க இந்த ஒரே ஒரு எளிமையான விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். ஒரு மாதம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அந்த கப் சாம்பிராணியில் நம்ம சொல்கிற இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் போட்டு தினம்தோறும் காலை அல்லது மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் நடு ஹாலில் ஏற்றி வச்சுருங்க. இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் ஒரு சின்ன யாகம் செய்த அந்த பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம வீட்டில் யாகம் செய்கிறது, ஹோம பூஜை செய்கிறது, இதெல்லாம் நிறைய பேர் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களால செலவு பண்ணி செய்ய முடியாது. அப்புறம் செய்யலான்னு தட்டிக்கிட்டே போகும். அந்த மாதிரி நீங்கள் இருப்பவங்க இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு சின்ன நம்ம வீட்டிலையே யாக பூஜை செய்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும். உடனடியான மாற்றத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், தடைகள், தடங்கல்கள் அனைத்தையும் உடைத்து நல்ல சுப காரியங்கள் நிகழ ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதி கண்டிப்பாக பிறக்கும். அது என்ன பொருட்கள், எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் சாம்பிராணி போடணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் இருக்குது. அது அந்தளவுக்கு அந்த புகை வராது. வீடு ஃபுல்லாக காட்டும் பொழுது நம்மளுக்கு அந்த திருப்தி இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த கங்கு வச்சு பால் சாம்பிராணி போடும் பொழுது தான் நிறைய பேருக்கு சாம்பிராணி போட்டு அந்த திருப்தியே கிடைக்கும். கம்ப்யூட்டர் சாம்பிராணி நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் அந்த கப் சாம்பிராணிலேயே நம்ம வீட்டில் அந்த ஒரு சின்ன யாக பூஜை செஞ்ச பலன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அதை செய்யலாம். எளிமையான முறையில் நீங்கள் இதை செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலே கப் சாம்பிராணி விற்கும். கம்ப்யூட்டர் சாம்பிராணி கோன் சைஸ்லேயும் இருக்கும். ஆனால் அதிலெலாம் இதை நம்ம பண்ண முடியாது. இந்த கப் சைஸில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வாங்கிக்கிறங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த குழி போன்ற அந்த பகுதியில் அவங்க ஏற்கனவே சாம்பிராணி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலேயே இந்த 3 பொருட்களை நீங்கள் போடுங்க. பெருசாக ஒன்றும் கிடையாது. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, அந்த சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம ஆன்மீக பரிகாரங்களுக்கு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சுருள் பட்டையில் கொஞ்சமாக ஒரு சின்ன பகுதி மட்டும் போடுங்க. இந்த மாதிரி 3 பொருளையும் போட்டு அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை நம்ம ஏற்றி நடு ஹாலில் பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை நடு ஹாலில் வச்சுருங்க. ஏன்னா அந்த புகை நம்ம வீடு முழுவதும் எல்லா இடத்துலையும் பரவணும். முடிஞ்சால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அறைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வச்சுருங்க. முடியாதவங்க நீங்கள் வீட்டு ஹாலில் வச்சாலே போதுமானது. இந்த புகை உங்கள் வீட்டில் பரவ உங்கள் வீட்டில் தெய்வீக வாசம் கண்டிப்பாக வீசும். கண்டிப்பாக ஒரு கோயிலில் இருப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு தோன்றும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, தீய சக்தி அனைத்தையும் அடித்து விரட்டி விடும். ஏன்னா இந்த பொருட்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இதனால் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புகை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சுவாசிக்கும் பொழுது நமக்குள் ஒரு ஆன்மீக உணர்வு, ஒரு அமைதி ஏற்படும். கண்டிப்பாக அந்த தெய்வீக உணர்வை நீங்கள் உணர்வீங்க. இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியும். அந்த வாசனை அவ்வளோ ஒரு தெய்வீக வாசனையாக இருக்கும். இது நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய விஷயங்களும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு தொல்லையும் பண்ண முடியாது. ஏன்னா அதை எல்லாத்தையும் இந்த அற்புதமான அந்த சாம்பிராணி இந்த பொருட்களோடு சேர்ந்து எரியும் பொழுது அந்த நெகட்டிவிட்டி, தீய சக்தி, அமானுஷ்யங்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து அகற்றிவிடும். உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் நீங்கிவிடும். உங்கள் குடும்பத்திற்குள் அடிக்கடி சண்டை சச்சரவு வருது, வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லைன்னா இதை செஞ்சு பாருங்கள். முக்கியமாக இது
வீட்ல எல்லாரும் இருக்கிறப்ப இத வந்து பண்ணி பாருங்க. நிச்சயமா எல்லார் மனதிலுமே ஒரு அமைதி, ஒரு நிம்மதி வந்து கண்டிப்பா ஏற்படும். அந்த தெய்வ சக்தியை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. உங்க வீடே வந்து அமைதியாக இருக்கும். இது போக போக 1 மாசம் வந்து நீங்க செஞ்சு பாருங்க. நம்ம சொன்ன மாரி அந்த ஒரு பூஜை, யாக பூஜை செய்த, ஹோம பூஜை செய்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். எந்த ஒரு உங்க வீட்ல பிரச்சனை இருந்தாலும் அது வந்து முற்றிலும் நீங்கிவிடும். 1 மாசம் இத வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது நல்லா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க தினமுமே இத வந்து கண்டிப்பா செய்யுங்க. பெருசா ஒரு செலவும் இல்ல. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை இருந்தாலே போதும். நிச்சயமா நம்ம அந்த வீடு சரியில்ல, இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் இந்த மாரி கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அப்டின்றவங்க இத தொடர்ந்து செஞ்சு பாருங்க. அந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் உங்களுக்கு மாற்றிவிடும் இந்த அற்புதமான பரிகாரம். ஒரு சிலர் வீட்லலாம் ஒரு மாதிரி ஒரு சோர்வாவே இருப்பாங்க. ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. எதுலயுமே ஒரு நாட்டம் இல்லாம வந்து அவங்க இருப்பாங்க. பூஜை பண்றது கூட அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அந்த மாதிரிலாம் இருப்பவங்கள்ட்ட இத வந்து நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா அவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படும். இந்த ஒரு எளிமையான விஷயத்த நீங்க செய்யும் பொழுது, உங்க வீட்ல பல அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும். பல அதிசயங்களை நிகழ்த்தும். பல பிரச்சனைகளை போக்கும். கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க வீவர்ஸ். இது மாதிரி எளிமையான பல அற்புதமான பரிகாரங்கள், வழிபாடுகள், பூஜைகள், மந்திரங்கள் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.